2வது ரேடியேஷன் வச்சா உனக்கு தோலெல்லாம் தீஞ்சு போயிரும்ப்பா. உனக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துரும்ப்பா. அதுலேருந்து நீ மீளவே முடியாது அப்படின்னு பயமுறுத்துறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதில நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்னால வரக்கூடிய எந்த சைட் எஃபெக்ட்டா இருந்தாலும், நீங்க பார்க்குற இந்த தோல் சம்மந்தமானது, இல்ல ஏதாவது தொண்டையில புண்ணு வர்றது, ஏதாவது பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி டெம்பரவரின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்லாம் எத்தன வருஷமா மாத்திரை எடுத்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. ஆனா, இந்த 1 மாசம் டெம்பரவரியா ஒரு சின்ன தொந்தரவ தான் நம்ம ஊர்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஊதி ஊதி பெருசாக்கி, நீ போயிட்டு வந்தாலே உனக்கு லைஃப் லாங் பிரச்சனைப்பான்னு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதிகபட்சம் 1 1/2 மாசம் இருக்கும், 2 மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் அவர பார்த்தீங்கன்னா, நார்மல் ஆயிடுவாரு. இது நார்மலான ஸ்டோரியே நம்ம ஊர்ல எவனும் சொல்ல மாட்டான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த 1 மாசம் படுற அந்த கஷ்டம் இருக்குயா, அத 1 10ஆக்கி ரேடியேஷன் குடுத்தாலே உன் லைஃபு மாறிடும். இப்படின்னு சொல்லி தப்பான விஷயத்த சொல்லி சொல்லி நம்ம ஊர்ல பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இது தப்புங்கிறது புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பேஷண்ட்ட ரேடியேஷன் ரிசீவ் பண்ணி, ட்ரீட் பண்ணி நல்லான பேஷண்ட்ட ஒரு 6 மாசத்துல போய் பேசி பாருங்க. இவருக்கா ரேடியேஷன் குடுத்தாங்க? இவரா கேன்சர் பேஷண்ட் அளவுக்கு அவர் நார்மல் லைஃப்‌க்கு திரும்பியிருப்பாரு. இத ஒரு தடவ நீங்க பார்த்துட்டீங்கனாலே, ரேடியேஷன் பத்தின பயமே உங்களுக்கு இருக்காது. நீங்களும் தேவையில்லாம அடுத்தவங்கள போட்டு குழப்பிட்டு இருக்க மாட்டீங்க. தயவுசெய்து அத பண்ணாதீங்க.